இந்திர நீலமும் இமைக்கா இரவுகளும். இந்த புக்கை எழுதினது பிரதிபா சந்திரமோகன். இந்த கதையோட கதாநாயகன் அண்ட் கதாநாயகி ஆதர்ஷ் அண்ட் அனன்யா. அனன்யா வந்து ஆர்கியாலஜி படிச்சுட்ருக்க ஒரு 25 வயசு பெண். அவங்க தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது இந்திர நீலம் அப்படின்னு ஒரு கல் கிடைக்கிது. அந்த காலத்துலலாம் யவனர்கள் யார் அப்படின்னா ரோம்ஸ் அண்ட் கிரீக்ஸை வந்து தமிழர்கள் யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யவனர்கள் வந்து கடல் பயணம் செய்யும் போது அவங்களோட ஒரு லக்குக்காக, ஏன்னா திரும்பி நாடு கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்னு இந்திர நீலத்தை கொண்டுட்டு போவாங்கன்னு ஒரு மித்தலாஜிக்கல் ஃபேக்ட் இருக்குது. இப்படியா இருக்க ஆதர்ஷ், அனன்யா, அப்புறம் வந்து அவங்களோட நண்பன் மித்ரன், இவங்க 3 பேருமே அந்த இந்திர நீலத்தை பயன்படுத்தி பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. எந்த நாடு அப்படின்னா சோழ நாடு, பூம்புகார். அப்போ மணிமேகலையுக்கும் உதயகுமாரனுக்குமான காதல் பேச்சு நிலவிட்டுருக்க நேரம் அது. அப்போ வந்து மணிமேகலையோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ துறவரம் போகணும், நீ வந்து யாரையும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையார் நிபந்தனையை வைக்கிறாங்க. இப்படியா இருக்க இதையெல்லாம் தாண்டி உதயகுமாரனும் மணிமேகலையும் சேர்ந்தாங்களா அப்படின்னு சீத்தலை சாத்தனார் எழுதினதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பாங்க பிரதிபா சந்திரமோகன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த கதை வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டுக்கு வந்து அனன்யா, ஆதர்ஷ், மித்ரன் 3 பேருமே வந்தாங்களா, இந்திரநீலம் என்ன ஆச்சு, இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த புக்கோட முழு கதை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, உதயகுமார காவியம், பட்டினப்பாலை, அதுக்கப்புறம் கீழடி அகழ்வாராய்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸாக எடுத்து பிரதிபா சந்திரமோகன் தன்னுடைய சிறப்பான நயத்தையும் சேர்த்து இந்த புக்கை வந்து படைச்சிருக்காங்க. சிறந்த ஒரு அற்புதமான ஒரு காவியம் இது.